ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் இறந்து போன ஒரு பெண்மணியின் சமாதிக்கு சென்று இன்னொரு பெண்மணி செய்த தவறால் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கார்மேகம் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அத்தையின் குடும்பத்தில் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2010 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கார்மேகம் இருக்கார் இல்லையா, இவருடைய அத்தையோட வயது தோராயமாக ஒரு 33 இருக்குங்க. இந்த அத்தையோட பேர் தாங்க அமுதா. இந்த அமுதாவுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா கிடையாதுங்க, அவங்களுடைய அம்மாவும் அவங்களுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க. அவங்களுடைய தங்கச்சி பேர் தாங்க மீனா. இந்த 3 பேருடைய வாழ்க்கை நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க இந்த அமுதான்ற பெண்மணிக்கும் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அப்படின்ற ஒரு நபருடைய திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க. அப்படி திருமணம் முடிந்ததுக்கு பிறகு இவங்களுடைய அம்மாவையும் இவங்களுடைய தங்கச்சியும் விட்டுட்டு தனி கொடுத்தனம் தாங்க வந்திருக்கிறாங்க. அப்படி தனி கொடுத்தனம் வந்திருக்கக்கூடிய அந்த கிராமம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மாவுடைய கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல இருந்து ஒரு 5 கிராமம் தள்ளி தாங்க இருந்திருக்குது. இந்த கோபாலகிருஷ்ணனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டரா தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. பெயிண்டர்னா ரெகுலராலாம் வேலை இருக்காதுங்க, அவங்களுக்கு கான்ட்ராக்ட் எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த டயத்துல தான் வேலைக்கு போவாரு. அது மட்டும் இல்லாம அவர் பார்க்கக்கூடிய அந்த வேலையில வரக்கூடிய சம்பளத்தை கொஞ்சம் தாங்க வீட்டுக்கு கொடுப்பாரு. மிச்ச காசு எல்லாமே அவர் குடிச்சே அந்த காசு எல்லாமே கரியாக்கிடுவாருங்க. ஆனாலுமே இவங்களுடைய மனைவி தன்னுடைய கணவரை விட்டு கொடுக்காம தான் இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க இருவரும் மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி கிட்ட சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, என்னோட மனைவி எனக்கு எப்பயுமே கூடவே இருந்தால் போதும், எனக்கு குழந்தையே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் சொல்லிக்கிறாரு. அதனால தாங்க அந்த சமயத்துல இருந்தே இவங்களுடைய கணவர் மீது அலாதிய பிரியம் கொண்டு இருந்திருக்காங்க. அவர் குடிச்சாலும் சரி, கொஞ்சம் காசை வீட்டில் கொடுத்தாலும் சரி, நம்ம அவரை பார்த்துக்குவோம், நம்ம வேலைக்கு போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அமுதான்ற பெண்மணி கட்டிட வேலைக்கு ஒரு சில வீட்டு செய்யக்கூடிய அந்த வேலைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இவங்க நினைச்ச மாதிரியே சிறுக கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சேர்த்து அவங்க இருக்கக்கூடிய கிராமத்திலே ஒரு சின்ன வீடை சொந்தமாகவே வாங்கியிருக்கிறாங்க. அப்படி சொந்த வீடு வாங்கினதுக்கு பிறகு இவங்களும் இவங்களுடைய கணவரும் நல்லபடியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க இந்த அமுதான்ற பெண்மணிக்கு ஒரு துக்க செய்தி வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அம்மா திடீர்னு உடல்நல குறைவால் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க துக்க செய்தி தேடி வருது. உடனே இந்த அமுதான்ற பெண்மணியும் இவங்களுடைய கணவர் கோபாலும் 2 பேருமே இவங்களுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்படி துக்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அதுக்கு உண்டான இறுதி சடங்கு எல்லாத்தையுமே செஞ்சு முடித்துட்டு அவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி வரலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் வர தயாராக இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா மீனா, அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் இந்த அமுதான்ற பெண்மணிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வயசு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்குங்க. என்னுடைய தங்கச்சி இப்போ யாரோடைய பாதுகாப்பில் இருப்பா, அவளுக்கு யாருமே கிடையாது, நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர்கிட்ட முறையிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இவங்களுடைய கணவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, நமக்கு தான் குழந்தையே இல்லைல்ல, உன்னுடைய தங்கச்சியை நம்ம குழந்தையா நினச்சி வளர்ப்போம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னுடைய தங்கச்சியை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா, அவளுக்கு உண்டான அந்த வயசு வர்ற நேரத்தில் அவளுக்கு திருமணமும் பண்ணி வைப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிறோமா அப்படின்ற மாதிரி தாங்க பெரிய மனசோட சொல்லிக்கிறாருங்க. தன்னுடைய கணவரை தன்னுடைய தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க வேற எந்த பேச்சுமே எதிர் பேச்சு பேசவே இல்லைங்க. சரி மாமா நீங்க சொன்னது அப்படியே செஞ்சிரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்க இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இந்த 3 பேரும் இவங்களுடைய கிராமத்துக்கே கிளம்பி வந்திருக்காங்க. அதாவது இந்த அமுதாவுடைய அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த வீடு வாடகை வீடு தாங்க, சொந்த வீடுலாம் கிடையாது. இப்பொழுது இந்த அமுதா இருக்கக்கூடிய அந்த வீடு மட்டும் தாங்க கட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு புதிய வீடு. ரொம்ப பெரிய வீடுலாம் கிடையாதுங்க, சின்ன வீடு தான், ஆனாலுமே சொந்த வீடு தான். இப்படி இந்த 3 பேரும் வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு பிறகு தாங்க இந்த அமுதான்ற பெண்மணிக்கு இவங்களுடைய தங்கச்சி மேல ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த அமுதாவுடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா மீனாட்சி, அந்த மீனாட்சின்ற பெண்மணி இவங்களுடைய மாமா கிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப அட்டாச் ஆகி எப்போ பார்த்தாலும் டச் பண்ணி பேசுறது, எங்கேயாவது போனாங்க அப்படின்னா கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா கூட போகிறது, இந்த மாதிரி தாங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க. சந்தேகம் பெருசாக இருந்தாலுமே தன்னுடைய தங்கச்சி தானே
தானே, நமக்கு துரோகம் பண்ண மாட்டா, தன்னுடைய கணவர் நமக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரி தாங்க முழுமையாக நம்பியிருக்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில பேரிடி விடுக்க காத்திருந்துச்சுன்னு தாங்க சொல்லணும். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தோராயமாக இந்த அமுதான்ற பெண்மணி கட்டிட வேலைக்கு போயிட்டு இரவு ஒரு 6:30 மணிக்கு தாங்க இவங்களுடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி வீட்டுக்கு வந்து பக்கத்தில் நெருங்கி பார்க்கும்பொழுது வீட்டுக்கு வெளியே தாப்பால் போட்டிருக்குது. என்னது பூட்டு போடாமல் வெளியே தாப்பால் போட்டிருக்குது? 2 பேருமே வெளியே போயிட்டாங்க அப்படின்னா பூட்டு போட்டு போயிருக்கலாம்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட சாவி கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு இப்படி வெளியே தாப்பால் மட்டும் போட்டு போயிருக்காங்க அப்படின்னு மாதிரி தாங்க இவங்க வந்து கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. அப்படி உள்ளே போய் பார்க்கும்பொழுது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, தன்னுடைய கணவரும் தன்னுடைய தங்கச்சியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் குளத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி அடிக்கடி போகக்கூடிய பழக்கம் கொண்டவங்க தாங்க, அதனால தான் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. சரி, கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, இன்னும் ஒரு மணி நேரத்தில் எப்படியும் திரும்ப வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இரவு 8:30 மணி ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவரும் அவங்களுடைய தங்கச்சியும் வீட்டுக்கு வந்த மாதிரியே தெரியல. அதனால சந்தேகப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க. என்னுடைய கணவரும் என்னுடைய தங்கச்சியும் இந்த வீட்டை விட்டு எப்போ வெளியே போனாங்கன்னு அவங்கள்ட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தெரியலையம்மா, நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரத்திலேயே வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க கிட்ட நெருங்கி வராங்க. என்னம்மா, உன் புருஷனையும் உன்னுடைய தங்கச்சியும் தேடிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும், அந்த சமயத்தில் உன்னோட கணவனும் உன்னோட தங்கச்சியும் வீட்டில இருந்து பேக் எடுத்துட்டு வெளியே போனாங்க. எங்க போறீங்கன்னு கேட்கறதுக்கு நாங்கள் கோயிலுக்கு போறோம்னு சொன்னாங்க, மற்ற எதுவுமே சொல்லலையம்மா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சுத்தி முத்தி தேடி பார்க்குறாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய தங்கச்சியும் எங்க போனாங்கன்றதே தெரியல. அந்த சமயத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த அமுதான்ற பெண்மணி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குமா, உன்னுடைய கணவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்ச நாளாவே வேற மாதிரி தெரியுது. உன் தங்கச்சி கிட்ட ரொம்ப நெருங்கி அட்டாச்சா டச் பண்ணி பேசிட்டு இருக்கிறத இந்த ஏரியா மக்களே பார்த்துருக்குறோம். நீ முதல்ல வீட்டுக்குள்ள போய் அவங்களுடைய திங்ஸ் துணி எல்லாமே இருக்குதான்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. சந்தேகப்பட்டுக்கிட்டு இந்த அமுதான்ற பெண்மணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேரதிர்ச்சி. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவருடைய துணிகளையும் காணாங்க, இவங்களுடைய தங்கச்சியோட துணிகளையும் காணாம். அது மட்டும் இல்லாமல் பீரோவில் வச்சிருந்திருக்கக்கூடிய ஒரு ரொக்க பணம் 50,000 காணாங்க. இந்த காசு பணத்தையும் காணா, அவங்களோட துணிகளையும் காணா, நம்மளை ஏமாத்தி தான் விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை உறுதிப்படுத்துற மாதிரி தாங்க ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய தங்கச்சியோட ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்லேயே ஒரு கடிதத்தில் யாரும் எழுதி வச்சுட்டு போன மாதிரி தாங்க இருந்திருக்குது. அந்த கடிதத்தை படிக்க இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. இவங்களுடைய தங்கச்சி மீனா தாங்க அந்த கடிதத்தையே எழுதியிருக்காங்க. அக்கா, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேக்கா, என்னை மன்னிச்சுக்கோ. நானும் மாமாவும் ரொம்ப நாளாக காதலிச்சுட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சா எங்களுடைய கல்யாணத்துக்கு நீ வந்து தடையாக இருப்ப. அதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் நாங்கள் ஓடி போய் திருமணம் பண்ணலான்னு இருக்கிறோம். ஒன்றும் கெட்டு போகலை. நாங்கள் திருமணம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு பிறகு உனக்கு வந்து கால் பண்ணுறோம். நீயும் எங்கள் கூடயே வந்து சேர்ந்துருக்கா, என்னையும் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளை சேர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுவரை என்னை தேட வேணாம் அப்படின்ட்டும் எழுதியிருக்கிறாங்க. இதை பார்த்த இந்த பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. அடுத்த நிமிஷமே ஊன்னு அழுக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கு உற்றார் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தாலுமே எல்லாருமே வெளியூரை சேர்ந்தவங்க தாங்க. அதனால அங்கே இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தாங்க இந்த அமுதான்ற பெண்மணியை ஆசுவாசப்படுத்தியிருக்கிறாங்க. கவலைப்படாதம்மா, இதுக்கு தானம்மா சொன்னது, உன் தங்கச்சிக்கு வயசை வந்தக்கூடிய அந்த நேரத்திலேயே திருமணம் பண்ணி வச்சிருக்கணும், அல்லது ஹாஸ்டல்லையா தங்கி படிக்க வச்சிருக்கணும். தேவையில்லாமல் உன் வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டியம்மா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டியிருக்கிறாங்க. சரி, எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்துக்கும் கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள வந்து ஆறுதல் படுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த அமுதான்ற பெண்மணி வந்து கையில் வந்து ஒரு மொபைல் வச்சிருக்காங்க, பட்டன் மொபைல் தான். அந்த மொபைலுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து கால் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. கால் அட்டன் பண்ண உடனே பார்க்குறாங்க, அது வேற யாருமே கிடையாது, இவங்களோட தங்கச்சியான மீனா தாங்க. அட்டன் பண்ண உடனே இந்த அமுதான்ற பெண்மணி கண்டமேனிக்க திட்டிருக்கிறாங்க. இப்படி என்னுடைய குடும்பத்தோட குடியவே கெடுத்துட்டியடி, இதுக்காகவா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய இவங்களுடைய தங்கச்சி ஊனு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை மன்னிச்சுக்கோக்கா, நான் தெரியாதனமா பண்ணிட்டேன். மாமாவை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ ஏற்றுக்க மாட்டேன், அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் குடியிருக்கிறோம் வாடகைக்கு. நீ இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது, எங்களுக்கு இங்கே வேலை செட் ஆயிடுச்சுக்கா. நீ வேணா கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூட வந்து தங்கி இருந்து பாரு. உனக்கு நாங்கள் எதிரியா தெரியல அப்படின்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வந்து நம்ம அந்த வீட்டில், உன்னோட சொந்த வீடு இல்லையா, அந்த வீட்டிலேயே சேர்ந்து வாழ்வோம்க்கா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ ஃபோனை வைடி அப்படின்ற மாதிரி தாங்க கட் பண்ணிட்டு இந்த அமுதான்ற பெண்மணி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபோனில் பேசினா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம், உன்னுடைய கணவனை நீ விட்டு கொடுத்துறாதம்மா, உன்னோட தங்கச்சி தானே,
போயிட்டு போறா, எல்லாருமே ஒன்றா சேர்ந்தே வாழுங்க, நீங்கள் போய் பாரு, அங்கே செட் ஆகுச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் இங்கே கூட்டிகிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றாவே வாழுங்க, நம்ம தலையெழுத்தில் இப்படி தான் எழுதியிருக்குது அப்படின்னா அதை யாருனாலும் மாற்ற முடியாது, அதே மாதிரி நீ போய் பாரு, பிடிக்கலன்னா மறுபடியும் வந்துரு அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லிக்கிறாங்க. சரி, இவங்க சொல்கிறது சரியாப்படுது. இல்லை அப்படின்னா தன்னுடைய கணவர் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து தனியாகவே இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா சாதாரண ஒரு சராசரியான ஒரு பெண்மணி இப்படி தானங்க யோசிக்க முடியும். அதனால தாங்க இந்த அமுதான்ற பெண்மணியுமே சரி நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதன் பிறகு இவங்களுடைய துணிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இவங்களுடைய வீட்டையும் பூட்டிட்டு அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தாங்க போகிறாங்க. அப்படி கிராமத்துக்கு போனதுக்கு பிறகு அங்கேயே இவங்களுடைய தங்கச்சியும் இவங்களுடைய தங்கச்சியோடைய கணவரும் இவங்களை பார்த்த உடனே ஊன்னு அழுகுறாங்க. என்னை மன்னிச்சுக்கோமா, நான் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன், ஆனால் உன்னுடைய தங்கச்சி நான் இல்லை அப்படின்னா செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டினா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க காலில் உழுகாத குறைய அழுதுருக்கிறாருங்க. தன்னுடைய தங்கச்சி மேலே எவ்வளோதான் கோபம் இருந்தாலுமே அவளுக்கு நம்மளை விட்டால் வேறு யாருமே கிடையாது, அதனால இரண்டாவது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த அமுதான்ற பெண்மணி நினச்சிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நல்லபடியாக போகும் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைத்ததோ ஒரு சிறைச்சாலையோட கொடுமையான வாழ்க்கை தாங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவருடைய கிராமத்துக்கு அந்த ஊட்டி பகுதிக்கு போனதுக்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறி இருக்குதுங்க. இவங்களுடைய கணவர் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெயிண்டிங் வேலையை எடுத்து பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த மீனான்ற பெண்மணி எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தாங்க சாப்பிட்றதும் தூங்குறதுமா இருந்திருக்கிறாங்க. அப்படி அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த பெண்மணி இருக்காங்களே அமுதா, அவங்க தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமுதான்ற பெண்மணியோட தங்கச்சி எப்பெல்லாம் தப்பு செய்கிறாங்களோ அதை வந்து தட்டி கேட்டிருக்காங்க இந்த அமுதா. இதை வந்து அவங்களுடைய கணவர்கிட்டே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மீனாட்சின்ற பெண்மணி. உனக்கு இந்த வீட்டில் வந்து சமைச்சு கொட்டுறது தான் வேலை, அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் என்னுடைய மனைவியை வந்து நீ திட்டுன அப்படின்னா நான் வந்து உன்னை முதல் தாரம்லாம் பார்க்க மாட்டேன், வெட்டி தூக்கி தூர வீசி விட்டு போயிட வேண்டிய அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே கண்ட மணிக்கு அடிச்சிருக்கிறாருங்க, மூஞ்சில எல்லாம் குத்தி இருக்கிறாருங்க. இதனால வழி தாங்க முடியாமல் இந்த பெண்மணி ஒரு சிறையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலுமே நம்ம கணவர் இல்லாமல் வாழ முடியாது, நம்ம பொறுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க தன்னை வந்து எதுக்காக கூப்பிட்டாங்க, பாசத்தில் கூப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது இவங்க வந்து அக்கா வேணும் அப்படின்றக்காக கூப்பிட்ட மாதிரி தெரியலங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி, அதாவது மீனாட்சி இந்த கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, இந்த இருவருக்கும் வீட்டில் சமைச்சு போடுறதுக்கு ஒரு சமையல்காரி தேவைப்பட்டிருக்குது. அதனால தாங்க இந்த மீனான்ற பெண்மணி இவங்களுடைய கணவர்கிட்ட ஐடியா கொடுத்து அக்காவையும் வீட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு பிறகு நம்ம இந்த வீட்டில் இனிமேல் இருக்க முடியாது, இவங்க தேவையே கிடையாது, நம்ம ஊருக்கே பேசாமல் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய ஊருக்கு கிளம்ப பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய பேக்கில் வச்சுருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அவங்க பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பணத்தையுமே பறிச்சிருக்கிறாருங்க இந்த கோபாலகிருஷ்ணனும் அவங்களுடைய தங்கச்சியுமே. இந்த காசு பணம்லாம் இனிமேல் எங்களுக்கு தான் சொந்தம், நீ கையில் கொண்டு வந்திருக்க இல்லையா அந்த துணிமணியோட நீ ஊருக்கு போய் தொழடி அப்படின்ற மாதிரி தாங்க அடித்து விரட்டியிருக்காங்க. அதனால மனம் முடிஞ்சு போய் இந்த அமுதான்ற பெண்மணி மறுபடியும் இவங்களுடைய இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி கிராமத்துக்கே வந்ததுக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட தன்னுடைய கணவரும் தன்னுடைய தங்கச்சியும் செஞ்ச கொடுமையை அப்படி சொல்லிக்கிறாங்க. அவன் இல்லாட்டி நீ வாழ முடியாதா, நீ வாழ முடியும், நீ இங்கேயே இரு, சந்தோஷமா இரு, உனக்கு நாங்கள் எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு தரோமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. ஆனாலுமே இந்த பெண்மணி என்ன நினச்சாங்கன்னு தெரிலங்க, இவங்களுடைய கிராமத்துக்கு வந்த மறுநாளே வீட்டில் தூக்கு போட்டு தொங்கி இறந்து போயிருந்துருக்காங்க. அப்படி இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய தங்கச்சிக்கும் அவங்களுடைய கணவருக்கும் விஷயம் தெரிந்து இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே அவசரப்பட்டு அவளை குடும்பப்படுத்தி இந்த மாதிரி சாகிறதுக்கு காரணமாயிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடிச்சுட்டு அழுதுருக்காங்க. அதே மாதிரி இந்த அமுதான்ற பெண்மணிக்கு இறுதி சடங்கு செய்யணும் இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இறுதி சடங்குலாம் செஞ்சு அவங்களுடைய முறைப்படி சுடுகாட்டில் போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அப்படி அடக்கம் பண்ணிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு வந்ததுக்கு பிறகு இனிமேல் நம்ம எதுக்கு அந்த ஊட்டிக்கு போகணும், சொந்த வீடு இருக்கு இல்லையா, அந்த சொந்த வீட்டிலே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மீனான்ற பெண்மணிக்கும் இவங்களுடைய கணவர் கோபாலகிருஷ்ணனுக்கும் அடுத்த பேரழிவுகளுக்கு காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 10 நாட்களாக இவங்களுடைய வீட்டில் தாங்க இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்கு வெளியே யாரோ கதவு தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் இந்த நேரத்தில் கதவு தட்டுறா, கூட்டமாக வேறு பேசுகிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி இந்த மீனாட்சின்ற பெண்மணி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு சின்ன அதிர்ச்சிங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிறிஸ்துவ மக்கள் நிறைய பேர் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. யார் நீங்கள், எதுக்கு என்னுடைய வீட்டை வந்து முற்றுகையிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்ட உடனே இந்த மீனான்ற பெண்மணிக்கு தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அப்படி அந்த கிறிஸ்துவ மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த வீடை வந்து உங்களுடைய அக்கா எப்போ இறந்து போனாங்களோ அவங்க இறக்குறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு இந்த வீடை வந்து எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு தாங்க இந்த மீனான்ற பெண்மணி பேய் அரைச்ச மாதிரி நிற்கிறாங்க. உடனே உங்களுடைய கணவரையுமே கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த இருவரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியலை, இது எங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. உங்களுடைய வீடுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உங்களுடைய பேரில் இருக்குதான பத்திரத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷமே இந்த மீனான்ற பெண்மணி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பீரோவில் பத்திரம், இந்த வீட்டுக்கான பத்திரம் இருக்கும் இல்லையா, இவங்களுடைய இடம் தான் அப்படின்ட்டு அதை தேடுறாங்க. ஆனால் இவங்க கண்ணில் சிக்கவே இல்லை.
நீங்கள் எங்கே தேடினாலும் அது கிடைக்காது. ஏன்னா இந்த வீடு வந்து உங்களுடைய அக்கா எப்பயோ எழுதி கொடுத்துட்டாங்க, அதுக்குண்டான ஒரிஜினல் பத்திரமே எங்கள் கிட்ட தான் இருக்குது, அவங்க கையெழுத்து போட்டே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தாங்க காட்டியிருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த மீனாட்சின்ற பெண்மணிக்கும் கோபாலகிருஷ்ணனும் ஆடி போயிட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமுதான்ற பெண்மணி அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய தங்கச்சியும் குடும்பப்படுத்துறாங்கன்றதுக்காக இவங்களுடைய கிராமத்துக்கு வந்திருக்காங்க இல்லையா. வந்ததுக்கு பிறகு இனிமேல் நம்ம வாழவே வேணாம், நம்ம எதுக்கு வாழணும், நம்மளுடைய காசு பணத்தை பிடிக்கிட்டாங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டை அவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க, நம்மளையும் ஏதாவது குடும்பப்படுத்துவாங்க. அதனால இந்த வீட்டை வந்து யாராவது ஒரு கஷ்டப்படக்கூடிய குடும்பத்துக்கு நம்ம கொடுத்துருவோம், கொடுத்துட்டு நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்த்து சந்திச்சு நேரடியாக பேசியிருக்காங்க. நான் வெளியூருக்கு போக போறேன், அதனால இந்த வீட்டை வந்து உங்களுக்கே எழுதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த குடும்பத்துக்கிட்ட போய் இவங்க வந்து பேசியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து ஒத்துக்கவே இல்லைங்க. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் சொன்னா நீங்க இந்த வீட்டை வாங்கிக்க மாட்டீங்க, நான் எங்க போய் சொல்றேனோ அந்த இடத்துல நான் போய் சொல்றேன், அதுக்கு பிறகு இந்த வீடை வந்து நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதாவது இந்த அமுதான்ற பெண்மணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்கள் வந்து கிறிஸ்துவ மதத்தை தழுவக்கூடிய மக்களுங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சிலே போய் அங்கே இருக்கக்கூடிய ஃபாதரை சந்திச்சு அவங்க விஷயத்தை வந்து சொல்லிக்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு தாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபாதர் வந்து அந்த வீட்டை வந்து அந்த கிராமத்து மக்கள், இந்த ஏழை மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு குடும்பத்தினர், அந்த குடும்பத்தினருக்கு அந்த வீட்டை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அப்படி எழுதி கொடுத்ததுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு வாரம் அந்த வீட்டில் தான் இருப்பேன், அதன் பிறகு நான் கிளம்பி போயிடுவேன், நீங்கள் உங்கள் வீடாக நினச்சி அந்த வீட்டிலேயே வந்து இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இப்படி சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களையே இந்த பெண்மணி வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. இப்படி அந்த மக்கள் வந்து நடந்த விஷயத்த கூட சொன்னதுக்கு பிறகு தாங்க இந்த மீனான்ற பெண்மணிக்கும் கோபால்ன்ற அந்த கணவருக்குமே புரிய வந்திருக்குது. கடைசி நேரத்தில் அவளை வந்து கொடுமைப்படுத்தி அவள் நமக்கு வேணும்னே இப்படி செஞ்சுட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் மிரண்டு போய் இருந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருங்க, இன்னும் ஒரு 2 நாட்கள் தான் டைம், இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டிக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனான்ற பெண்மணியும் அவங்களுடைய கணவரும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்திலே வேற ஒரு வீட்டுக்கு தாங்க போயிருக்கிறாங்க. அப்படி வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த கணவன் மனைவி பயங்கரமாக கோவத்தில் இருந்துருக்காங்க. என்னுடைய அக்கா கடைசி நேரத்தில் எனக்கு இப்படி பண்ணிட்டாலே, அவள் தானா செத்து போயிருக்க கூடாது, தற்கொலை பண்ணிக்க கூடாது, என் கையால் அவளை நான் கொண்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கோவத்தால் கொந்தளிச்சு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மீறி போய் அவள் இறந்து போய் அடக்கம் பண்ணிக்கோம் இல்லையா, அந்த சுடுகாட்டுக்கு போய் அவகிட்ட நான் பேசணும், என்னை இங்கே கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க. இவர் என்ன நினைச்சுக்கிட்டாரா, சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா மறுபடியும் இந்த மீனான்ற பெண்மணி அதே விஷயத்தை தாங்க திரும்ப சொல்லிக்கிறாங்க. சரி வாமா, சுடுகாட்டுக்கு போய் அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த அடக்கம் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க, சுடுகாட்டுக்கே போயிருக்காங்க. அப்படி போனதுக்கு பிறகு பார்க்குறாங்க, அந்த சமாதியில் வந்து நிறைய மாலைகள் இருந்திருக்குது. அப்படி இந்த சமாதி மேலே மாலை போட்டிருக்கிறது வந்து வேற யாருமே கிடையாதுங்க, இப்பொழுது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அந்த வீட்டில் இருக்கிறாங்க, அந்த வீட்டை சேர்ந்தவங்க தாங்க மாலை வாங்கி போட்டிருக்கிறாங்க. அப்படி மாலை வாங்கி போட்டது மட்டும் இல்லாமல் அந்த அடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய சமாதிக்கு பக்கத்திலேயே சுற்றி எல்லா இடத்துலையும் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த மீனான்ற பெண்மணிக்கு கோவம் உச்சந்தலைக்கு ஏறி இருக்குது. நான் வந்து உன்னை வந்து எப்படியாவது போட்டு தரணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்கடையில் நீயே தற்கொலை பண்ணி செத்து போயிட்ட, செத்தது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிம்மதியே காலி பண்ணிட்டு தான் நீ செத்து போயிருக்கிற. எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த வீட்டை அடுத்தவங்களோட பேருக்கு ஒரு பிச்சைக்கார குடும்பத்துக்கு நீ எழுதி வச்சிருப்ப, அவங்க நல்லா இருப்பாங்க நீ நினைக்கிறியா? அவங்க அந்த வீட்டுக்கு போனது மட்டும்தான், இனிமேல் அவங்களோட குடும்பம் ஒரு துளி கூட தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவதிப்பட போகிறாங்க. அவங்கள நான் என்னென்னலாம் ஆட்டி படைக்க போறேன்னு உன் கண்ணால நீ பாப்படி, இந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கியா, இனிமே உன்னுடைய தூக்கமும் கெட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு அந்த மாலை எல்லாமே போட்டிருக்காங்களே இவங்க சம்பிரதாயத்துக்காக, அது எல்லாத்தையுமே தூக்கி கடாசுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமாதி மேலே காலை தூக்கி ஓங்கி மிதிச்சுட்டு, இந்த இடத்துல நீ படுத்து தூங்காத, எந்திரிச்சு வா, அந்த குடும்பத்தினரை நான் படுத்த போட பாட நீ கண்ணு முன்னாடி பாப்ப அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக கத்திடுறாங்க. இதை பக்கத்து 2 வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய கணவருக்குமே தூக்கி வாரி போட்டுருக்குது. போதுமா, அவ தான் செத்து போயிட்டால, மறுபடியும் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற, வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மீனான்ற பெண்மணியை உங்களுடைய கணவர் கூப்பிட்டுக்கிட்டு உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு. இந்த மீனான்ற பெண்மணி சும்மா வாய் சால்வெல்லாம் சொல்லலைங்க, அதே மாதிரி தாங்க ஒரு சில அட்டகாசம்லாம் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனான்ற பெண்மணி அந்த வீடை வந்து வாங்கியிருக்காங்க இல்லையா, அந்த வசதி கம்மியான குடும்பத்தினர், அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு பட்டா பகல்லே பயங்கரமாக ரவுடிசம் பண்ணுற மாதிரி தாங்க கத்திருக்காங்க. என்னுடைய வீட்டில் நீங்கள் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, என்னுடைய அக்கா தெரியாதனமாக உங்களுக்கு வந்து இந்த வீட்டை எழுதி வச்சுட்டு போயிருக்கா, அதனால நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நீங்கள் யாருமே நல்லா இருக்க மாட்டீங்கடா, நாசமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே கத்திக்கிட்டு மண்ணை துத்தி ஒரு மாதிரியாக அசிங்கமாக பேசியிருக்காங்க. ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கிற, அது உங்கள் அக்கா தானே பண்ணது, நீ எதுக்கு எங்ககிட்ட சண்டைக்கு வர அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வயசான நபர் வெளியே வந்து கேட்குறாரு. வயசான நபர்னு கூட பார்க்காம இந்த மீனான்ற பெண்மணி அவங்க காலில் போட்டுக்கக்கூடிய செருப்படுத்து அந்த வயதான நபருடைய தலையிலேயே அடிச்சிருக்காங்க.
அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே எதிர்த்து கேட்கவே கிடையாதுங்க. என்ன காரணம்னா இந்த மீனாற்ற பெண்மணி எப்பேற்பட்ட ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு பெண்மணின்றது அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவருக்கு பட்டதெல்லாம் போதாது, வீடு மட்டும் போனது போதாது, இவ இன்னும் அசிங்கப்படணும் அவமானப்படணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே எதிர்த்து கேட்கவே கிடையாதுங்க ஒரு தடவை கூட. அதன் பிறகு இந்த மீனாற்ற பெண்மணி மறுபடி எப்பெல்லாம் அந்த வீட்டுக்காரங்களை சந்திக்கிறாங்களோ அவங்கள பூரா நடுரோட்டிலே வச்சு அசிங்கப்படுத்திட்டே தாங்க இருந்திருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது தாங்க இந்த மீனாற்ற பெண்மணிக்கும் இவங்களுடைய கணவருக்கும் அமானிச காற்று வீச காத்திருந்துச்சு. தோராயமாக ஒரு நாள் அன்றைய இரவு ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய வாடகை வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு தாங்க. அந்த வாடகை வீட்டில் வந்து ரூம்லாம் கிடையாது, பாத்ரூம் கூட கிடையாதுங்க. அவுட் சைடு போகணும் அப்படின்னாலே ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க போவாங்க. அதனால இந்த கணவன் மனைவி இருவருமே அந்த வாடகை வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஜன்னல் இருந்திருக்குது. அந்த சமயத்தில் அந்த கோபால் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அவருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் டக்குன்னு முழிச்சிருக்கிறாருங்க. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது இந்த ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு உத்து விகாரமாக பார்த்துருக்க மாதிரி தெரியுது. யாரோ ஒருத்தவங்க பார்க்குற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த கணவன் வந்து டக்குன்னு எந்திரிச்சுக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இவங்களுடைய மனைவியுமே எந்திரிக்கிறாங்க. இந்த இருவருமே கதவை திறந்து வெளியே பார்க்கும்பொழுது யாரோ ஒருத்தர் திட்டுன்னு ஓடுற மாதிரி தெரிஞ்சிருக்குது. ஏதோ திருடி வந்த மாதிரி தெரியுது. அந்த திருடு தான் நம்ம வீட்டை எட்டி பார்த்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி தாங்க கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. இவங்க போடக்கூடிய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் போறா என்னாச்சு திருடனா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துருக்காங்க. ஆமா, நாங்கள் 2 பேரும் வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம், ஜன்னல் வழியாக யாரோ ஒருத்தர் வந்து எங்களை எட்டி பார்த்த மாதிரி தெரிஞ்சு, வெளியே வந்து பார்த்தா திடுன்னு யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு, துரத்திட்டு போனால் பாதிலே ஆள் எங்கே போனான்னு தெரியல, மாயமா போயிட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சிரிக்க தாங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் வந்து கிண்டலா பேசியிருக்கிறாங்க. என்னடா சொல்ற, நீயே புழுக்க வீட்டில் இருக்கிற, அந்த வீட்டில் வந்து திருடுறதுக்காக ஒரு திருடை வந்துட்டானா, காமெடி பண்ணாமல் பேசாமல் போய் தூங்கி தொலை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த கோபாலுக்கு பயங்கரமாக கோபம் இருக்குதுங்க. இருந்தாலுமே நம்ம வந்து வீடு இல்லையா, அதனால இதை வந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கோபத்துப்புறம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. அன்றைய இரவு நடந்த விஷயத்த மறக்காம நினைச்சபடியே தாங்க தூக்கம் இல்லாமல் இருந்திருக்காங்க. ஆனால் மறுநாளும் அதே நிகழ்வு தாங்க தொடர ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மறுநாள் இரவு தோராயமாக ஒரு நடுநிசி ஒரு 12 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த கோபாலு இவங்களுடைய மனைவியும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுதே வீட்டுக்கு ஜன்னலுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குதுங்க இந்த கோபாலுக்கு. நேற்று பார்த்த மாதிரியே அதே நபர் நிற்கிற மாதிரி தெரியுது. நம்ம கத்தி திருடன்னு சொன்னால் இந்த ஊர் மக்கள் நம்மளை அசிங்கப்படுத்துவாங்க, அதனால அந்த நபர் யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டோட கதவை திறந்துருக்கிறாரு. திறந்து மெல்ல வெளியே போய் பார்க்குறாருங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம்னா, அந்த நபர் போன தடவை ஓடுன மாதிரி திருடுன்னு ஓடவே இல்லைங்க, சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கிறாரு. யார் இப்படி வந்து வீட்டுக்கு முன்னாடி எட்டி பார்த்துட்டு இப்படி நடந்து போகிறது, வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தாங்க ஒத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு ஆண்மகன் கிடையாது, அது ஒரு பெண்மணி அப்படின்றது. யார் அந்த பொண்ணு, எதுக்காக நம்ம வீட்டை எட்டி பார்க்குறா, ஒருவேளை நம்மளுடைய மனைவிக்கு தெரிஞ்சவளா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க, இந்தம்மா பொண்ணு கொஞ்சம் நில்லு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பெண்மணி அப்படியே நின்றுட்டு இருந்திருக்காங்க. சடனாக நின்றுக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அடுத்த நிமிஷமே இவருடைய வாழ்க்கையில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கக்கூடிய பெண்மணி வேறு யாருமே கிடையாதுங்க, இறந்து போனாங்க இல்லையா இவங்களுடைய முதல் தாரம் அமுதான்ற பெண்மணி தாங்க தத்ரூபமாக நின்றுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு இருகொலையும் நடுங்கி போயிடுச்சு. அடுத்த செகண்டே ஆணு கத்திக்கிட்டு அப்படியே அலறி அடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறாருங்க. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டு இவனுடைய மனைவி பக்கத்தில் வந்து என்னாச்சுங்க ஏதாச்சுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டுக்குள்ளே வந்து கதவை சாத்திட்டு விடிய தூக்கம் இல்லாமல் வந்திருக்காரு. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்ல போயிருக்கிறாரு. ஆனால் இவங்களுடைய மனைவி அதை பற்றி பேசினாலே எனக்கு கோபமாக இருக்குது, நீங்கள் என்னுடைய அக்காவை பற்றி எதுவுமே பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்ல வர விஷயத்தை கேட்காமலே விட்டுருந்துருக்காங்க. தன்னுடைய முதல் மனைவியோட ஆன்மாவை நம்ம கண்ணு முன்னாடி தத்ரூபமாக பார்த்துட்டோமே, அதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வரப்போதா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அன்றைய இரவே இவருடைய பயத்தை உறுதிப்படுத்துற மாதிரி தாங்க ஒரு அமானுஷமான பேரதிர்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இவங்களுடைய வீடு சின்ன வீடுங்க. இவங்களுடைய வீட்டில் வந்து ஹால் மட்டும் தான் இருக்குது, கிச்சனுக்கு கூட தனியாக ஒரு அடுக்குமாடி வச்சு ரெடி பண்ணிலாம் கொடுக்கலங்க. அந்த ஹால் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே கீழேயே தரமட்டமாக தாங்க விறகடுப்பு மாடி தாங்க சிமெண்ட்லேயே பூசி கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த கணவன் மனைவி இருவருமே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இந்த கோபால் டக்குன்னு எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அப்படி அழுகக்கூடிய நபர் வேறு யாருமே கிடையாதுங்க, இவங்களுடைய மனைவி தான். இவங்களுடைய மனைவியான மீனா அப்படின்றவங்க அந்த விறகடுப்பு இருக்கு இல்லையா, அந்த சிமெண்டால் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடுப்பு கிட்ட தாங்க குத்த வச்சபடி உட்காந்துருக்காங்க. என்னாச்சுடி ஏண்டி அங்கேக்குள்ள உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுது இவருக்கு குலையே நடுங்கி போச்சு.
என்ன காரணம்னா இவங்களுடைய மனைவியோட முகத்தோற்றம் அப்படியே இவங்களுடைய முதல் தாரம் இருக்காங்க இல்லையா, அமுதான்ற பெண்மணியோட முகத்தோற்றம் தாங்க தெரிஞ்சுக்குது. மிரண்டு போய் ஆணு கத்திருக்கிறாரு. கத்துன உடனே அப்படியே அவங்களுக்குள்ளே மயக்கம் போட்டு தாங்க விழுந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவருக்கு என்ன நடச்சுன்னு தெரியல. மறுநாள் காலையில் தாங்க இவர் முழிச்சிருக்கிறாரு. முழிச்ச பிறகு பார்க்குறாருங்க இவங்களுடைய மனைவி எப்பயும் போல சமையல் செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க. இரவு நேரத்தில் விறகடுப்பு கிட்டேயே ஒரு மாதிரி குத்த வச்சு உட்காந்துட்டு இருந்தேடி, உன்னைய பார்க்கும்பொழுது உன்னுடைய அக்காவோடைய சாலை தெரிஞ்சிச்சு, உனக்கு எதுவும் பைத்தியம் எதுவும் முடிச்சிச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன், நீ தான் கெட்ட கனவு கண்டிருக்கிற, பேசாமல் போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க திட்டிருக்கிறாங்க. அந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கடந்திருக்கும். இவங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவணைக்காரர் கிட்ட தாங்க தவணை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்ட அந்த தொகை சொல்லணும் அப்படின்னா ஒரு 5000 ரூபா தாங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த தவணையை வாரத்துக்கு 500 ரூபா கொடுக்குற மாதிரி தாங்க பேசி வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தவணைக்காரர் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக கட்டலை அப்படின்றக்காக கோபத்தோட இவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி அந்த தவணைக்காரர் பேசக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு கோபாலகிருஷ்ணனும் அவங்களுடைய மனைவி வெளியே வந்து நிற்கிறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், 2 வாரமாக தவணை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க. உங்களுடைய முதல் மனைவி தான் தவணை கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பொழுது அவங்களுமே இறந்து போயிட்டாங்க. ஒழுங்கு மரியாதை தவணையை வச்சுட்டு போங்க, இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த மீனான்ற பெண்மணிக்கு என்ன நினச்சுன்னு தெரிலங்க. ஆணு பேயாடுற மாதிரி தாங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய காலில் போட்டுருக்கக்கூடிய செருப்பை கழட்டி எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த தவணைக்காரர் இருக்கார் இல்லையா, அவருடைய கண்ணத்தை சேர்த்து பலர் நினைச்சிருக்காங்க. கொடுத்த காசை கேட்க வந்தால் கண்ணத்தை சேர்த்து செருப்பால் அடிக்கிறீங்களா, உங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு மதியம் 1 மணிக்குள்ளே நான் கொடுத்த காசை எனக்கு வந்தாகணும், இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டிட்டு போயிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்மணியை முறைச்சபடியே தாங்க போயிருக்கிறாரு. அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த காட்சியை பார்த்துருக்காங்க. ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, தவணை கொடுத்த நபர்கிட்டே அவர்களுடைய முகத்திலே செருப்படுத்தி அடிச்சிருச்சு, அவ்வளோ பெரிய ரவுடியாது அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நான் சாயங்காலமே காசை கொடுக்கணும்னா நான் எங்கே போகிறது, அவர் பாட்டுக்கு காசை கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வச்சுருவேன் அப்படின்றாரு. நீ ஏமா அப்படி பண்ண, வீட்டுக்குள்ளே வாமா, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியோட கையை பிடிச்சிட்டு உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்படி உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போனதுக்கு பிறகு ஏன் இப்படி பண்ணி தொலைஞ்சு அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இந்த கோபாலுக்கு இறக்குள்ளேயே நடுங்கி போயிடுச்சுங்க. அப்படி உங்களுடைய மனைவி என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் உன்னுடைய செல்ல மனைவி மீனா கிடையாதுரா, உன்னுடைய மூத்த மனைவி தாண்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு மட்டும் தாங்க சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே தாங்க அவர் மிரண்டு போய் நிற்கிறாரு. என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களுடைய உடம்புல அவங்களுடைய முதல் மனைவியோட ஆன்மா நேற்றைய இரவே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குதுங்க. அதாவது ஒரு மாதிரியா வித்தியாசமாக குத்த வச்சு அந்த விரடப்பு கிட்ட உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த சமயத்திலேயே இவங்களுடைய ஆன்மா இவங்களுடைய தங்கச்சியோட உடம்புல ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குதுங்க. நானும் உங்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், உங்களுடைய துரோகமும் தாங்க முடியாமல் வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழலாம்னு நினச்சேன். இனிமேல் எதுக்கு வாழணும், எனக்கு கணவனும் இல்லை, என்னுடைய தங்கச்சியும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். நானே வேணான்றப்ப என்னுடைய சொத்து மட்டும் உங்களுக்கு எதுக்கு, அதனால தான் அந்த சொத்தை கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தினருக்கு எழுதி வச்சேன். அப்படி எழுதி வச்சுமே நீங்கள் அடங்காமல் மறுபடியும் என்னுடைய சமாதி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டீங்க, என்னைய ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க. அந்த அவமானமும் அசிங்கமும் உன்னோட குடும்பத்துக்கு சேரணும். அந்த அவமானம் தாங்க முடியாமல் 2 பேருமே மனசுக்கு நிம்மதியே இல்லாமல் உருக்குலைஞ்சு போகணும். இதை என்னுடைய கண்ணாலேயே நான் வேடிக்கை பார்க்கணும். அதனால தான் இவளுடைய உடம்பை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த தவணை கொடுக்கக்கூடிய நபருடைய கண்ணத்திலே நான் செருப்பால் அடித்தேன். அப்படி அடித்ததுனால தான் அவன் உங்ககிட்ட கோபத்தோடு பேசிட்டு போயிருக்கிறான். இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணுறேன்றதை நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய முதல் மனைவியோட ஆன்மா சொல்லிக்குதுங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடாதம்மா, அவளுடைய உடம்பு விட்டு தயவு செஞ்சு போயிரு, மீனா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய கணவர் கேட்டிருக்கிறாரு. அதன் பிறகு இந்த ஆன்மா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இன்னொரு விஷயத்த, அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லிக்குதுங்க. நான் இவளுடைய உடம்பை விட்டு போகத்தான் போகிறேன், ஆனால் போகும்பொழுது இவளுடைய உசுரே இருக்காது. அவன் மட்டும் இல்லாமல் நீ மட்டும் தன்னந்தன்மையாக எங்கேயாவது தெருவில் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி தான் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இது என்னுடைய கண்களால் நான் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆன்மா சொல்லிட்டு அவங்களுடைய உடம்பை விட்டு டக்குன்னு வெளியேறிடுதுங்க. இதை கேட்டதுலேருந்தே இந்த கோபாலகிருஷ்ணன் இடிஞ்சு போயிட்டாருங்க. தன்னுடைய முதல் தார மனைவியை இப்படி பேசிட்டாங்களே, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி தாங்க அடுத்தடுத்து இவர் நினச்சி எண்ணி வருந்த ஆரம்பிச்சாருங்க. கொஞ்ச நேரத்தில் இவனுடைய மனைவி இயல்பான நிலைமையில மாறி இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு, இந்த மாதிரி உன்னுடைய அக்காவுடைய ஆன்மா உன்னுடைய உடம்புல இந்த மாதிரி தவணைக்காரர்கிட்ட சண்டை போட்டாமா, நான் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டை நான் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த தவணைக்கார்ட்ட நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. சரிங்க, எனக்கு எல்லாமே புரியுது, நீங்கள் வேற ஒரு நபர் மூலியமாக தவணை வாங்கிட்டு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்புறாங்க. அதே மாதிரியே இந்த கோபால் இவருக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூலியமாக வேற ஒரு நபர்கிட்ட தவணை கேட்க போயிருக்கிறாருங்க. அப்படி போகக்கூடிய அந்த நபர் வசதியான வீட்டுக்காரரு. அப்படி போய் கேட்கும் பொழுது, உனக்கு சொத்து பத்து இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த தவணை கொடுக்கக்கூடிய நபர் கேட்கிறாரு. எனக்கு சொத்து பத்தெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, அப்ப நீ மட்டும் வந்தது பத்தாது, உன்னுடைய மனைவியையும் கூட்டிட்டு வா, 2 பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் நான் தவணை படமே கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி தாங்க அந்த நபர் சொல்றாரு. உடனே அவசரமாக இவங்களுடைய வீட்டுக்கு இவங்களுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்லி புரிய வச்சு அந்த தவணை கொடுக்கக்கூடிய நபருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி இந்த கோபால் கையெழுத்து போட்டது
பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவியோட கையில பேனாவை கொடுத்தது மட்டும் தாங்க அடுத்த நிமிஷமே இவங்களுடைய மனைவி செய்யக்கூடிய காரியத்தை பார்த்த உடனே இவருக்கு மறுபடியும் தூக்கி வாரி போட்டிருக்குது. அப்படி இந்த மீனான்ற பெண்மணி என்ன செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போடுறதுக்காக அந்த ஒப்பந்த சீட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்த சீட்டை பயங்கரமா கிழிச்சு எரிஞ்சிருக்காங்க. எரிஞ்சது மட்டும் இல்லாமல் எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த தவணைக்காரர் இருக்கார் இல்லையா, அவர் மேலேயே எச்சில காரி துப்பியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே மிரண்டு போயிட்டாங்க. தவணை வாங்க வந்துட்டு காசையும் கையில் வாங்கிக்கிட்டு எச்சியை காரி துப்பியிருக்காளே, இவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அடிக்க வந்திருக்காங்க. உடனே இந்த தவணை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ விட்டுருங்க, இவளோட புருஷனை போட்டு அடி மிதிங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. அத்தனை நபர்களும் இவங்களுடைய கணவரை போட்டு அடின்னு அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் இந்த பெண்மணி பயங்கரமாக சிரிச்சப்படின்னு இருக்கிறாங்க. இவ கிறுக்கு பிடிச்ச பைத்தியம் பிடிச்ச ஒரு பெண்மணி போல, இதை தெரியாமல் இந்த ஆளை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறோம், ஒழுங்கு மரியாதையை உன்னோட மனைவி கூப்பிட்டுட்டு உன் வீட்டுக்கே போயிரு, இனிமேல் கடன்லாம் கொடுக்க முடியாதுடா, இதுக்கப்புறமும் நீ இந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தேன்னா நான் கொண்டே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாரு. சொன்னதை செஞ்சாலும் செஞ்சுவாரு அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு உங்களுடைய மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய மனைவியோட உடம்புல மறுபடியும் உங்களுடைய முதல் மனைவியோட ஆன்மா வந்து இறங்கியிருக்குங்க. நான் தான் சொன்னேன்ல, அசிங்கப்படுத்துவே அவமானப்படுத்துவேன், இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதை நீ பாரு அப்படின்ற மாதிரி தாங்க பயங்கரமாக கத்திருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியோட உடம்புல இருந்துக்கிட்டே தன்னுடைய முதல் மனைவி இப்படி ஆட்டம் போடுறாங்களே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் தண்ணி அடிக்கிறதுக்காக ஒயின் ஷாப் இருக்கிறாரு. அப்படி ஒயின் ஷாப் போய் நல்லா மூக்கு முட்டா குடிச்சுக்கிட்டு மறுபடியும் இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த தவணைக்காரர் மதியம் 1 மணிக்கு நான் வருவேன்னு சொன்னார் இல்லையா, வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவாருன்றதே தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க நடுங்கிக்கிட்டே வந்திருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கிட்ட நெருங்கினதுக்கு பிறகு பார்க்குறாங்க, வீட்டை சுற்றி நிறைய நபர்கள் நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு இப்படி வீட்டுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தை விளக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாத காட்சி கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மனைவி மீனா இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விட்டத்திலேயே தூக்கு மாட்டின மாதிரி தூக்கில் தொங்கி இறந்தபடி கிடந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்திருக்காருங்க இந்த கோபால். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரே வார்த்தையை தாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருக்காங்க, உன்னுடைய பொண்டாட்டிக்கு நீ துரோகம் பண்ணல, அதனால தான் உன்னுடைய 2வது பொண்டாட்டி இப்படி செத்து போயிட்டா, அவளுடைய ஆன்மா தாண்டா இந்த வேலையெல்லாம் பார்த்தது, நீயுமே என்னைக்காவது ஒரு நாள் தெருவில் பிச்சைக்கார மாதிரி தான் தெரிய போகிற அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவியோட ஆன்மா வந்து சொல்லிச்சு இல்லையா, முதல் மனைவியோட ஆன்மா. அதே விஷயத்தை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சொல்லிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தவணைக்காரர் அந்த தவணையை வாங்கணும் அப்படின்றக்காக அடியாட்களோட அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கே மனசு கேட்காம மறுபடியும் அவருடைய வண்டி எடுத்துட்டு ஆட்களை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டாருங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் என்னதான் கோபமாக இருந்தாலுமே தன்னுடைய அமுதான்ற பெண்மணி ரொம்ப பாசமாக தானே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பழகினாங்க. அவங்களுடைய தங்கச்சியோட சடலத்தை வந்து நம்ம இறுதி சடங்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி முறைப்படி இறுதி சடங்கை செஞ்சு சுடுகாட்டில் போய் அடக்கமும் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இந்த மீனான்ற பெண்மணியை அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே சுத்தமாக பிடிக்காம இருந்தாலுமே இந்த அமுதான்ற பெண்மணி ரொம்ப அலாதி பிரியத்தோட தானே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட பேசி பழகினாங்க. அவளுடைய தங்கச்சி வந்து இறந்து போயிட்டா, அவளுக்கான இறுதி சடங்கை நம்ம செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களே வந்து ஏற்றுக்கிட்டு இவங்களுடைய கணவரையும் வச்சுக்கிட்டு அந்த இறுதி சடங்கை நடத்தி அந்த பெண்மணி போய் சுடுகாட்டில் போய் நல்லடக்கம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த துக்க நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாகவே அவருடைய வீட்டில் தாங்க இருந்திருக்கிறாருங்க இந்த கோபால் அப்படின்றவர். ஆனால் அதன் பிறகு இவருடைய வீட்டை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுறாருங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் யாருக்குமே அவர் எங்கே போனான்றதே தெரியல. கிட்டத்தட்ட 2 நாட்கள் ஆச்சுங்க, அது 4 நாட்கள் ஆச்சு, கடைசியாக ஒரு 2 மாதமே கடந்துருச்சு. ஆனாலுமே இந்த அமுதான்ற பெண்மணியுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவர் எங்கே போனான்றதுக்கான விடைக்கான பதில் யாருக்குமே தெரியவில்லைங்க. எல்லாருமே நினைச்சிட்டாங்க எங்கேயோ ஓடி போயிட்டான் போல, ஒருவேளை செத்து போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களுக்கு பிறகுதாங்க இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணார் இல்லையா கார்மேகம், அவருடைய உறவுக்காரங்க ஊட்டிக்கு ஏதோ ஒரு வேலையாக சுற்றுலாவுக்கு போகிறது மாதிரி தாங்க போயிருந்திருக்காங்க. அப்படி போகும்பொழுது யாரோ ஒருத்தர் தெருவில் பிச்சை எடுக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க. அந்த நபரை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, அது வேறு யாரும் கிடையாது, நம்மளுடைய உறவுக்காரரான இந்த கோபால் அப்படின்றவர். பக்கத்தில் நெருங்கி போய் பார்த்ததுக்கு பிறகு தாங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பார்த்த உடனே என்னாச்சுங்க உங்களுக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்கும்பொழுது நடந்த விஷயத்தை பூரா அப்படியே உளறி கொட்டிட்டுறாங்க. என்னுடைய முதல் மனைவிக்கு நான் பண்ண துரோகத்தினால தான் என்னுடைய 2வது மனைவி இறந்து போயிட்டா, அதன் பிறகு நான் எந்த நாதியுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து பிச்சைக்காரனா அப்படி அலைஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ரொம்ப அலங்கோலமாக இருந்தபடி சொல்லியிருக்கிறாருங்க. இவன் பண்ண பாவத்துக்கு இதுக்கு ஏற்ற தண்டனை தான் கிடச்சிருக்குது, இவனுக்கு நம்ம உதவிலாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே கிளம்பி வந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த நபர் அதே இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரா அல்லது இறந்து போயிட்டாரா அப்படின்றது தெரியல பிரதர் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாருங்க இந்த கார்மேகம். என்னுடைய அத்தையான அமுதான்ற பெண்மணி ரொம்ப தங்கமானவங்க, யார்கிட்டயுமே வெகுளித்தனமாக பேசக்கூடிய நபர், யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டாங்கன்னா ஓடி போய் செய்கிறவங்க, அவங்கள போய் கொடுமைப்படுத்தி அவங்க சாகிறதுக்கு காரணமாக இருந்தால் அவங்களுடைய கணவரும் சரி அவங்களுடைய தங்கச்சியும் சரி அவங்களுடைய இருவருடைய வாழ்க்கையுமே தலைகீழாக மாறினதுக்கு காரணமே என்னுடைய அத்தையோட ஆன்மாவால தான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியே கார்மேகத்துக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.